தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனான்னு பலரும் நடித்திருக்கிற திரைப்படம் தான் குபேரா திரைப்படம். இந்த திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. இந்த திரைப்படத்தை சேகர் கமுலா இயக்கியிருந்தார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமா எல்எல்பி மற்றும் அமிகோஸ் சினிமா நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டும் இருந்தாங்க. இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு இசையமைத்தும் இருந்தார். ரசிகர் மத்தியில் பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பெரிதும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த ஜூன் 20 இந்த திரைப்படம் தமிழில் வெளியானது, உலகளவிலும் வெளியானது. ஆனால் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தமிழில் படுதோல்வியை சந்தித்திருக்கு. ஆனால் தெலுங்கில் இன்றளவும் பெரிதும் வெற்றி பெற்று ஓடிக்கொண்டிருக்கு வெற்றிகரமாக. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 23 கோடி மட்டுமே வசூல் செய்திருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. ஆனால் தெலுங்கில் இந்த திரைப்படம் அமோக வரவேற்பு கிடைத்திருக்கு, மாபெரும் வெற்றியும் அடைந்திருக்கு. இந்த வெற்றியை தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, இயக்குனர் சேகர் கமுலாவோடு இணைந்து மெகாஸ்டார் சிரஞ்சீவியும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி விழாவையும் கொண்டாடினாங்க தெலுங்கில். இந்த நிலையில் குபேரா திரைப்படத்தோட உலகளவில் இதுவரைக்கும் செய்துள்ள வசூல் குறித்த தகவலும் வெளிவந்திருக்கு. அதன்படி கடந்த ஜூன் 20 வெளிவந்த இந்த திரைப்படம் 13 நாட்களை பாக்ஸ் ஆஃபீஸில் கடந்திருக்கு. இந்த 13 நாட்களில் இந்த திரைப்படம் உலகளவில் 134 கோடி வரைக்கும் வசூலை ஈட்டியிருக்கு. தமிழில் இந்த திரைப்படம் படுதோல்வி அடைந்திருக்கு. ஆனால் தெலுங்கில் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கு. இதற்கு காரணம் இயக்குனர் சேகர் கமுலா தான். இவர் தெலுங்கில் மாபெரும் புகழ்பெற்ற இயக்குனர். இவர் இயக்கிய நிறைய திரைப்படங்கள் அங்கே மெகா ஹிட் ஆனது. இதன் மூலயமாக அவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வராங்க அவர் படங்களையுமே. இதன் மூலயமாகவே தமிழில் வெற்றி அடைந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா இந்த படத்தில் நடித்திருக்கிறதுனால தெலுங்கு ரசிகர்களும் இந்த படத்தை கொண்டாடிட்டும் வராங்க. இந்த திரைப்படம் தமிழில் படுதோல்வி அடைந்து தனுஷோட தோல்வி லிஸ்ட்டில் இந்த படமும் இணைந்திருக்கு. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.